Welcome to Learn with Genie. In the video, SSC MTS 2019 shift-wise solutions. நம்ம இன்னைக்கு பார்க்க போற shift வந்து August 16 shift 2. So questions குள்ள போயிடலாம். First question. So இது வந்து ஒரு simplification question தான். So term பிரிச்சு சால்வ் பண்ணிக்கோங்க. So இப்போ இங்க வந்து நமக்கு வந்து இந்த terms எல்லாத்தையுமே தனித்தனியா சால்வ் பண்ண போறோம். So இது actually 2x கிடையாது 2. So 2 into 2 4 plus 4 into 4 16 plus 2 of 3 6 6 of 6 36 minus 7 into 5 plus 4 divided by 2 வந்து 2 plus 5 7 7s are 49. So அப்போ நம்மளுக்கு இது மொத்தமாக 49 வந்துருமா. So 6 plus 4 16 plus 4 20 plus 36 56. So 56 minus 49 will be 7. Option 1. அடுத்த question. A man starts off on his journey. He traveled for 16 hours in total. First half of the distance was covered at 40 km per hour and second half of the distance was covered at 60 km per hour. அப்போ average speed நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். Average speedன்றது வந்து பார்த்தீங்கன்னா 2xy by x plus y, where x and y are the two speeds. So x 40 na y வந்து 60. So 2 into 40 into 60 by 40 plus 60 is 100. So இந்த 2 0 cancel ஆகிடும். 2 4s are 8 8 6 are 48. ஸோ நம்மளுக்கு வந்து ஆவரேஜ் ஸ்பீடு வந்து 48 km per hourனு கிடச்சிருச்சு. இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு வந்து நமக்கு தெரியாது கரெக்டாக. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு வந்து நம்ம என்னென்னு வச்சுக்கலாம்னா 2xன்னு வச்சுக்கலாம். ஸோ டைம் டேக்கன் வந்து 16. ஸோ இந்த 2x by 16 தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கும் அப்படின்னா 48னு கிடச்சிருக்கும். அப்போ 2x என்னவாக இருந்திருக்கும் 48 into 16 கரெக்டாக. ஸோ அப்போ 2xன்றது தான் டோட்டல் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 48 into 16. ஸோ 48 into 16 பண்ணோன்னா நமக்கு 480 ப்ளஸ் 240 ஒரு 48 288 ஸோ 288. ஸோ 8 16. ஸோ நம்மளுக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா 768 கிலோமீட்டர்ஸ். ஸோ ஆப்ஷன் 1 தான் நம்மளோட ஆன்சர். அடுத்த கொஸ்டின். ஸோ இங்கே கொடுத்துருக்க ரேஷியோ கொடுத்துட்டாங்க. வாட் இஸ் எக்ஸ் ஈக்குவல் டு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா அதாவது 0.8 by x is equal to 5 by 8னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம வந்து 8 by 10xன்னு வச்சுக்கலாமா. 8 by 10x is equal to 5 by 8. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 64 is equal to 50x. ஸோ அப்போ x is equal to 64 by 50. இப்போ 64 by 50 மேலேயும் கீழே 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 128 by 100. 128 by 100 is nothing but 1.28. ஆப்ஷன் 4. அடுத்த கொஸ்டின். The difference of cubes of two numbers is 999. The numbers are in the ratio 4:3. What is the square of the smaller number? So difference of cubesன்றதுனால நம்ம x cube minus y cubeன்னு வச்சுக்கலாம். அதுதான் வந்து 999 கொடுத்துருக்காங்க. இதில் இந்த நம்பரோட ரேஷியோ வந்து 4:3. ஸோ 4a 3aன்னு வச்சுக்கலாம். ஸோ இதோட கியூப்ஸ் இல்லையா. ஸோ 4aன்றதை கியூப் பண்ணோன்னா நம்மளுக்கு 64a கியூப்னு கிடைக்கும். 3aன்றதை கியூப் பண்ணோன்னா நம்மளுக்கு 27a கியூப்னு கிடைக்கும். which will be equal to 999. இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் 37a கியூப் is equal to 999. அப்போ a கியூப் is equal to 999 divided by 37. ஸோ 37 டேபிளில் கேன்சல் பண்ணோன்னா 1s are 2s are 74 மீதி ரிமைனிங் 25 வருமா. அப்போ 259ன்றது 7s are. ஸோ அப்போ a கியூப்ன்றது வந்து பார்த்திங்கன்னா 27ன்றப்ப ஏவோட வேல்யூ நமக்கு வந்து 3ன்னு கிடச்சிரும். ஸோ a is equal to 3ன்னு தெரிஞ்சிச்சு. அப்போ 4a வந்து நமக்கு 12, 3a வந்து நமக்கு 9. ஸோ இது ரெண்டுத்தில் ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து 9 தான். அதோட ஸ்கொயர் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 9 ஸ்கொயர் வந்து என்னது 81. அப்போ ஆப்ஷன் 2 தான் நம்மளோட ஆன்சர். அடுத்த கொஸ்டின். ஸோ if 28 divided by 4 into 7 plus 44 divided by 4 into 7 minus 12 into x is equal to 18, then what is the value of x? ஸோ இதில் வந்து இதோட வேல்யூ 7 into 7. இதோட வேல்யூ வந்து 11 into 7. 12 into x is equal to 18. ஸோ இங்கே வந்து ப்ளஸ் இருக்குது. ஸோ 7 7s are 49 plus 77 minus 12x is equal to 18. ஸோ இந்த 18 இங்கே வந்தால் மைனஸ் ஆகிடுமா. 49 minus 18 வந்து 31 plus 77 வந்து 108. ஸோ 108 தான் நம்மளுக்கு 12x அப்படின்னா அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து என்னது 9. ஆப்ஷன் 3. அடுத்த கொஸ்டின். A student scored 32% marks and failed by 6 marks. Had he scored 36%, he would have passed by 2 marks. What is the passing score? ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பாசிங் ஸ்கோர்ன்றதை நான் பீன்னு வச்சுக்கிறேன். இதை விட வந்து பார்த்திங்கன்னா 6 மார்க் 32% எடுக்கும் போது 6 மார்க் கம்மியாக இருக்குது. ஸோ 32% + 6 தான் வந்து பாஸ் மார்க். அதே மாதிரி இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா 36% எடுக்கும் போது அங்கே 2 மார்க்ஸ் கம்மியாக இருக்குது. அப்போ -2. ஸோ அப்போ இது டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 6 + 2 8 மார்க்ஸ். அந்த 8 மார்க்ஸ் தான் 32க்கும் 36க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 4%. ஸோ அப்போ 4% தான் 8 மார்க்ஸ் அப்படின்னா நமக்கு 32% எவ்வளோன்றது கண்டுபிடிச்சிடலாமா. 1% வந்து 2ஆக இருந்திருக்கும். அப்போது 32% வந்து எவ்வளோவா இருந்திருக்கும்னா 64ஆக இருந்திருக்கும். பாஸ் மார்க்ன்றது 32% + 6. அப்போ 64 + 6 which will be equal to 70 marks. இப்போ பாஸ் மார்க் வந்து 70.
அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் த சம் ஆஃப் த டிஜிட்ஸ் ஆஃப் த லார்ஜஸ்ட் 6 digit நம்பர்ஸ் தட் இஸ் டிவிசிபிள் பை 3, 4, 5 and 6. ஸோ 3, 4, 5 and 6க்கு எல்சிஎம் எடுக்கலாமா? 3, 4, 5 and 6க்கு எல்சிஎம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 16 கிடைக்கும். ஸோ நம்ம லார்ஜஸ்ட் 6 digit நம்பர்ன்றது 999999. இதை வந்து 60ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1s are 60 கிடைக்கும். 39 வருமா ரிமைண்டர். திருப்பி இந்த 9 கீழே எடுத்து வந்தோம்னா 6 are 360. திருப்பியும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 39 கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி திருப்பியும் 399 திருப்பியும் இது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். கடைசியாகவும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிமைண்டர் 39 தான் கிடைக்கும். அந்த 39ன்ற ரிமைண்டர் இதுலேருந்து சப்ராக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும்னா 999 அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 16 கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளுக்கான லார்ஜஸ்ட் 6 digit நம்பர் தட் இஸ் டிவிசிபிள் பை 60. இப்போது இதோட சம்மு தானே கேட்டிருக்காங்க. ஸோ 9 4s are 36, 36 + 6 வந்து நம்மளுக்கு என்ன வரும் 42. ஸோ 42 is the sum of the digits of the largest 6 digit number that is divisible by 3, 4, 5 and 6. அடுத்த கொஸ்டின், an article was sold for ₹500. Had the selling price been 10% less, the profit would have been 12.5%. What is the cost price of the article? ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 500 கொடுத்துருக்காங்க. இதில் ஒருவேளை 10% கம்மியாக செல் பண்ணியிருந்தாங்கன்னா இதில் 10% வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ 10% வந்து 50. நம்ம 50 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 450. ஒருவேளை செல்லிங் ப்ரைஸ் 450 இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து எவ்வளோ இருந்திருக்கும் 12.5% இருந்திருக்கும். அந்த 450 தான் நம்மளுக்கு வந்து 12.5ன்றது 1/8 கரெக்டாக. ஸோ அப்போ 1/8 தான் ப்ராஃபிட்னா அப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து 9/8 ஆஃப் காஸ்ட் ப்ரைஸாக இருந்திருக்குமா? ஸோ அப்போ 450 is equal to 9/8 ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ்ன்றப்ப 1s are இது வந்து 50 வந்துடும். இந்த 50 into 8 மேலே போயிடுச்சுன்னா காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு ₹400. ஸோ அப்போ காஸ்ட் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு 400, ஆப்ஷன் 4. அடுத்த கொஸ்டின், how much time will it take for a principal of 640 to yield 768 as an amount of at 2.5% simple interest per annum? ஸோ இங்கே வந்து டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பாருங்கள். 640 768ஓட டிஃப்ரென்ஸ் வந்து 128 தான் நம்மளுக்கான இன்ட்ரெஸ்ட். எவ்வளோ பர்சன்டேஜ்லனா 2.5%. ஸோ அப்போ நம்மளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலானது SI is equal to பிரின்சிபல் வந்து நம்மளுக்கு 640 into 2.5 into எத்தனை இயர்ஸ்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ into x by 100. 2.5/100ன்றது 1/40. ஸோ இதை கேன்சல் பண்ணோன்னா இந்த 0 கேன்சல் ஆகிடும். 1s are இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 16s are. ஸோ 16 டேபிளில் கேன்சல் பண்ணோன்னா 1s are 8s are. அப்போ எக்ஸ் வந்து 8. ஸோ அப்போ 8 இயர்ஸில் தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா it will yield 768. அடுத்த கொஸ்டின், the ratio between the volume and the curved surface area of the cylinder is numerically 14:1. The height of the cylinder is 50 cm. What is the volume of the cylinder? நம்மளுக்கு வால்யூமுக்கும் சிஎஸ்ஏக்குமான ரேஷியோ கொடுத்துட்டாங்க. வால்யூம்ன்றது என்னது சிலிண்டரோடது πr²h. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வந்து 2πrh. ஸோ இப்போ இதில் பை கேன்சல் பண்ணிடலாம், ஹெச் கேன்சல் பண்ணிடலாம். இதில் ஒரு ஆர் கேன்சல் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு வந்து r/2ன்னு கிடைக்கும். அந்த r/2 தான் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 14/1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆரோட வேல்யூ வந்து என்ன கிடச்சிடும் நமக்கு 28. ஹெச் வந்து ஆல்ரெடி 15 கொடுத்துட்டாங்க. நம்மக்கிட்ட வால்யூம் கேட்டிருக்காங்க. ஸோ வால்யூம் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா πr²h. அப்போ 22/7 பையோட வேல்யூ, ஆரோட வேல்யூ 28. ஸோ 28 into 28 r²ன்றதுனால ஹெச்சோட வேல்யூ 50. ஸோ இங்கே கேன்சல் பண்ணோன்னா 1s are 4s are 4 into 50 வந்து 200. 200 into 22 into 28 பண்ணோன்னா ஒரு 560 ஒரு 56ன்றப்போ 616 வருமா? ஸோ 616 into 200. ஸோ 616 into 200ன்றது 123,200. ஸோ அப்போ ஆப்ஷன் 3 தான் நம்மளோட ஆன்சர். அடுத்த கொஸ்டின், 6 pencils cost ₹30, 12 pencils cost ₹120. வாட் இஸ் த ஆவரேஜ் ஆஃப் 50 pencils and 50 pens? ஸோ 6 pencils வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் பென்சில்ஸோட காஸ்ட்டு. 6x தான் வந்து பார்த்தீங்கன்னா ₹30. அப்போ இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு வந்து 5. அதே மாதிரி 12y பென்னோட காஸ்ட் வந்து y, பென்சிலோட காஸ்ட் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ 12y தான் நம்மளுக்கு 120 அப்படின்றப்ப ஒய்யோட வேல்யூ வந்து நமக்கு 10 கரெக்டாக. ஸோ இப்போ நம்மக்கிட்ட வந்து 50 pencils 50 pens. ஸோ அப்போ டோட்டல் காஸ்ட் வந்து இங்கே 250, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 500. ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து மொத்த காஸ்ட் வந்து 750. டோட்டலாக எவ்வளோ பொருள் விற்றுருக்காங்க 100. ஸோ 100 pens and pencils சேர்த்து ₹750 இருக்குது. அப்போ ஆவரேஜ் வந்து என்னவா வந்திருக்கும் 750/100 which is equal to ₹7.5. ஸோ அப்போ ஆப்ஷன் 4. அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் 10,000 for 2 years at 20% per annum when the interests are compounded half yearly and இயர்லி? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இயர்லி எடுத்துக்கலாம். இயர்லி
அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் இயர்லி சரியா. ஸோ இயர்லி பண்ணும்போது நம்மளுக்கு ரேட் வந்து 20% கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ 10,000ல் 20%ன்றப்போ 2,000, ஃபஸ்ட் இயர் ஒரு 2,000, செகண்ட் இயர் ஒரு 2,000, அப்புறம் இந்த 2,000ல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 400. ஸோ அப்போ டோட்டலாக சேர்த்தோன்னா நம்மளுக்கு 4,400 தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்கும். இங்கே ஹாஃப் இயர்லி பண்ணும்போது ரேட் வந்து அப்படியே ஹாஃப் ஆகிடுமா 10%. ஆனால் டைம் வந்து நம்மளுக்கு 4 years ஆகிடும். இங்கே 2 yearsன்றது இங்கே டேர்ம் வந்து 4 times ஆகிடும். ஸோ அப்போ 10%, 10,000ல் 10% வந்து 1,000, செகண்ட் இயர் ஒரு 1,000 கிடைக்கும். இந்த 1,000க்கு ஒரு 100 rupees, அடுத்து தேர்ட் இயர் ஒரு 1,000, அதுக்கப்புறம் இந்த 2,000க்கு 100 rupees, ஸோ 200 வச்சுக்கலாம். இந்த 100க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 rupees கரெக்டாக. அடுத்தது இந்த 4th இயர்லேயும் ஒரு 1,000 rupees கிடச்சிருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த 3,000க்கும் சேர்த்து நம்மளுக்கு 300 rupees வந்து கிடச்சிருக்கும். அடுத்தது இந்த 100க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 rupees, இந்த 200க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 rupees, அடுத்தது இந்த 10 rupeesக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 rupees ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஸோ அப்போ இது எல்லாத்தையும் சேர்த்தோன்னா 4,000, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கிடைக்கும் 600, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஒரு 40, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா 1. ஸோ இது எல்லாத்தையும் மொத்தமாக ஆட் பண்ணிங்கன்னா 4,641 கிடைக்கும். ஸோ இது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 241 கரெக்டாக. ஸோ அப்போது ஆன்சர் வந்து 4. அடுத்த கொஸ்டின், ABCD are to share profits in the ratio 4:8:11:15. If the difference between the minimum and maximum proportions are 22,000, then what is the sum of the two proportions? இதுதான் மேக்ஸிமம், இதுதான் மினிமம். 15 - 4 வந்து 11, அந்த 11x தான் வந்து பார்த்தீங்கன்னா 22,000ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 2,000 கரெக்டாக. எக்ஸ் 2,000, சம் ஆஃப் த டூ ப்ரொபோர்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. 15க்கும் 14 ஆட் பண்ணிங்கன்னா 19x, அப்போ 19x வந்து 38,000 கரெக்டாக. ஸோ அப்போ ஆப்ஷன் 2. அடுத்த கொஸ்டின், if the selling price of a product is multiplied by 2, then the resultant profit is 6 times the original profit. What is the profit percentage? ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் ப்ராஃபிட் தான் நம்மளுக்கு வந்து காஸ்ட் ப்ரைஸ். இதை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். இப்போ செல்லிங் ப்ரைஸை 2 times ஆக்கிறாங்க, அப்போ 2SP, ப்ராஃபிட் வந்து என்ன ஆயிருது அப்போ 6 times ஆயிருது, அப்போ -6P is equal to காஸ்ட் ப்ரைஸ். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 2SP minus 2 profit is equal to 2 times of cost price. ஸோ அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2SP minus 6 profit is equal to cost price. இப்போ இது ரெண்டு தான் சப்ராக்ட் பண்ணால் செல்லிங் ப்ரைஸ் கேன்சல் ஆகிடும். இது ரெண்டு தான் சப்ராக்ட் பண்ணால் 4 times of profit, இது ரெண்டு தான் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ். அப்போ நம்மளுக்கு ப்ராஃபிட் பை காஸ்ட் ப்ரைஸ்ன்றது என்ன வந்திருக்கும்னா 1/4ன்னு வந்திருக்கும் கரெக்டாக. ஸோ அப்போ 1/4ன்றது தான் நம்மளோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ்ன்றதை பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா இன்ட்டு 100. ஸோ இன்ட்டு 100 பண்ணிங்க அப்படின்னா 25% தான் நம்மளோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ஆப்ஷன் 3. நெக்ஸ்ட் கொஸ்டின், a family consists of 2 grandparents, 2 parents and 4 children. ஸோ டோட்டலாக அந்த ஃபேமிலியில் வந்து 8 members இருக்காங்க. 2 years ago the average age of the grandparents was 72 years. ஸோ அந்த கிராண்ட் பேரண்ட்ஸ் 2 பேர் இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த கிராண்ட் பேரண்ட்ஸோட ஏஜ் வந்து 2 years ago. ஸோ 2A - 4 வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் வந்து 72. அப்போ சம் எவ்வளோ வந்திருக்கும் 144 வந்திருக்குமா. இந்த 4 அங்கே போயிடுச்சுன்னா 2A is equal to 148. அந்த கிராண்ட் பேரண்ட்ஸோட டோட்டல் ஏஜ் வந்து 148 இப்போதைக்கு. ஏன்றது நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸ்னு எடுத்துருக்கோம் சரியா. அடுத்தது நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1 year ago the average age of parents was 36 years. ஸோ பேரண்ட்ஸ் வந்து நம்ம பின்னு வச்சுக்கலாம். அந்த 2B - 2, ஏன்னா 2 பேருமே 1 years முன்னாடி கரெக்டாக. ஸோ அப்போ 2 yearsன்றது 1 yearsன்றது ஒருத்தருக்கு, அப்போ 2 பேருன்றதுனால -2. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா 36 ஆவரேஜ். அப்போ சம் வந்து 72 வந்திருக்குமா. அப்போ 2B is equal to 74. அப்போ பேரண்ட்ஸோட பர்சன்டேஜ் வந்து 74. அதுக்கு அடுத்தது அட் ப்ரெசென்ட் த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் த சில்ட்ரன்ஸ் இஸ் 12 years. ஸோ அப்போ அந்த 4 சில்ட்ரன்ஸோட ப்ரெசென்ட் ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 12 years. அப்போது அவங்களோட சம் எவ்வளோ வந்திருக்கும் 12 × 4 48 இருந்திருக்குமா. ஸோ 4C ஆக்சுவலி ஓகே. ஸோ நம்மளுக்கு வந்து 48. ஸோ இப்போ இது எல்லாத்துக்குமே தான், இது மூணுமே தான் அவங்களோட சம்மு. ஸோ 148 + 74 + 48. ஸோ 8 + 8 வந்து 16, 16 + 4 22. ஸோ 6 + 4 10, 17, 1 270. ஸோ டோட்டலாக நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 270 தான் இவங்க எல்லாரோட சம். மொத்தமாக எத்தனை பேர் இருக்காங்க 8 பேர் இருக்காங்க. ஸோ 270/8 பண்ணோம் அப்படின்னா 1s are 3s are 24, 30, 3s are 26, 24, 6 வரும், 7s are 56. ஸோ நம்மளுக்கு வந்து 33.7 வருதா. ஸோ கிட்டத்தட்ட இதுதான் ஆன்சராக இருந்திருக்க முடியும் 33.75. அடுத்த கொஸ்டின், A, B and C alone can do a task in 40, 120 and 36 days respectively. A and B together work for 20 days and leave the task incomplete. ஸோ A வந்து பார்த்தீங்கன்னா 40 டேஸில் ஒரு ஒர்க்கை முடிக்கிறாங்க, B வந்து 120 டேஸில் அதே ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்க, C வந்து 36 டேஸில் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்க.
ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான எல்சிஎம் வந்து 360 வச்சுக்கலாம். ஸோ 9s are, இங்கே வந்து 3s are, இது வந்து 10s are. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஏவும் பியும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஏவும் பியும் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது 12 parts ஆஃப் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. 20 daysக்கு ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ டோட்டலாக அவங்க கம்ப்ளீட் பண்ண ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா 240 இருந்திருக்கும். அப்போ ரிமைனிங் ஒர்க் வந்து என்ன வந்திருக்கும்னா 360 minus 240 120 ஒர்க் ரிமைனிங் இருந்திருக்கும். கரெக்டாக இந்த 120 ஒர்க்கை சி மட்டும் கம்ப்ளீட் பண்ணுறாங்க தனியாக. ஸோ அவங்க ஒரு நாளைக்கு 10 parts ஆஃப் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ 120/10 தான் நம்மளுக்கு சி பண்ண ஒர்க்கு. ஸோ அப்போ எவ்வளோ நாள் ஆயிருக்கும் அப்படின்னா 12 days ஆயிருந்திருக்கும் ரிமைனிங் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஆப்ஷன் 1. அடுத்த கொஸ்டின், a company bought a machine for 40,000 and spent 10,000 on repairs. After some time the machine was sold for 45,000. How much discount was offered? So 40,000 plus 10,000 டோட்டலாக அவங்க செலவு பண்ண அமௌண்ட் வந்து 50,000. ஓகேவா? ஸோ அவங்க செல் பண்ண ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 45,000. இங்கே வந்து எவ்வளோ டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 5,000 rupees டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு 5,000/50,000 தான் நம்மளுக்கான பர்சன்டேஜ். ஸோ இன்ட்டு 100. ஸோ நம்மளுக்கு 1s are 10s are வந்துடும். ஸோ 100/10 10. ஸோ 10% தான் நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஆப்ஷன் 4. அடுத்த கொஸ்டின், A and B together can complete a task in 21 days. A alone can take 42 days to complete the work. The number of days that B would take to do the task. ஸோ ஏவும் பியும் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா 21 daysல அந்த ஒர்க்கை முடிச்சிடுறாங்க. ஏ மட்டும் தனியாக 42 daysல அந்த ஒர்க்கை முடிச்சிடுறாரு. ஸோ இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் 42. டோட்டல் ஒர்க் வந்து 42னா ஏவும் பியும் சேர்ந்து 2 parts ஆஃப் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஏ மட்டும் தனியாக ஒர்க் பண்ணும்போது 1 part ஆஃப் ஒர்க் பண்ணியிருப்பாரு. அப்போ பியோட பார்ட் ஆஃப் ஒர்க்கும் என்னவாக இருந்திருக்கும்? 1ஆக இருந்திருக்கும். ஏன்னா 2 - 1 1. அப்போ பி மட்டும் தனியாக அந்த ஒர்க்கை பண்ணும்போது எவ்வளோ நாள் எடுத்திருப்பாங்க அப்படின்னா 42/1 which is equal to 42. ஸோ அப்போ பி தனியாக ஒர்க் பண்ணும்போது 42 days ஆகிருக்கும். ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின், if the radius of a cylinder is doubled and the height is reduced by 50%, then how much percentage does the volume increase or decrease? இப்போ நம்மளுக்கு வால்யூம் வந்து πr²h. கரெக்டாக இப்போ நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரேடியஸை வந்து டபுள் பண்ணிடுறாங்க. ஸோ π × 2r² × h. ஹெச்சை வந்து ஹாஃப் ஆக்கிடுறாங்க. ஸோ 1/2 × h. கரெக்டாக. ஸோ அப்போ இது என்ன வந்துடும்னா நம்மளுக்கு π × 4r² × 1/2 × h. ஸோ நம்ம கேன்சல் பண்ணோன்னா 1s are 2s are. ஸோ நம்மளுக்கு இது என்ன வந்துடும்னா 2 × πr²h கிடைக்கும். ஸோ 2πr²hல இந்த πr²hன்றது என்னது? ஆல்ரெடி வால்யூம். ஸோ 2 times ஆஃப் வால்யூம். கரெக்டாக. ஸோ அப்போது நம்மளுக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா 100% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி வால்யூம் வந்து πr²h, அதை விட 2 times ஆயிருக்கு. அப்போ 2 timesனா அப்போ 1 time இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு தானே அர்த்தம். அந்த 1 timeன்றது தான் 100%. ஸோ அப்போ 100% இன்க்ரீஸ். ஸோ ஆப்ஷன் 2 தான் நம்மளோட ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். The ratio of speeds of 2 aeroplanes is 7:15. If the flight covers a distance of 1050 kilometers in 3 hours, first flight, then what is the speed of the second flight? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1050/3 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஆஃப் த ஃப்ளைட் ஏ. ஸோ இதை கேன்சல் பண்ணோன்னா நம்மளுக்கு 350 கிடைக்கும். ஸோ 350 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஆஃப் த ஃப்ளைட் ஏ. இப்போ இது 7:15 ரேஷியோவில் இருக்குது. அப்போது 7 தான் 350 அப்படின்னா நம்மளுக்கு 15 எவ்வளோ அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. ஸோ 350/7னா 50. அப்போ 15ன்றது வந்து பார்த்தீங்கன்னா 50 × 15 கிடைக்குமா? ஸோ 50 × 15 நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 750. ஸோ 750 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஆஃப் த ஃப்ளைட் பி ஆர் செகண்ட் ஃப்ளைட். ஆப்ஷன் 4. அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் த வால்யூம் ஆஃப் அ கியூப் whose side measures 7.5 cm? ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஏ வந்து 7.5 கொடுத்துட்டாங்க. அதை நம்ம வந்து 75/10 எடுத்துக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட கேட்டிருக்கிறது வந்து வால்யூம் ஏ கியூப். ஸோ இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணோன்னா 15/2. கரெக்டாக. ஸோ 15/2 நம்ம வந்து கியூப் பண்ணோம் அப்படின்னா 15³/8 கிடைக்குமா? 15³ நம்ம 225 × 15/8 எழுதிக்கலாம். ஸோ 225 15ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 3375 கிடைக்குமா? ஸோ இந்த 3375 /8. ஸோ நம்ம கேன்சல் பண்ணோன்னா 1s are, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4s are 32, 17 கிடைக்கும், 2s are 16, 15 கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1s are 8, அதுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு 421 கிடைக்குது. இங்கே 421ல் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. அப்போ ஆப்ஷன் 4 தான் நம்மளோட ஆன்சர். அடுத்த கொஸ்டின், த மீடியன் ஆஃப் த ஃபஸ்ட் 7 prime numbers. ஸோ ப்ரைம் நம்பர்ஸோட ஃபஸ்ட்டு ப்ரைம் நம்பர் வந்து 2, அடுத்தது 3, அடுத்து 5, அடுத்து 7, அடுத்து 11, அடுத்து 13, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 17. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு 7 ப்ரைம் நம்பர்ஸ். இதில் மீடியன் கேட்டிருக்காங்க. மீடியன்றது 4th நம்பர். ஸோ அப்போ 7 தான் நம்மளோட மீடியன்.